வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மந்த் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா நவம்பர் மந்த் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் நவம்பரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு செட்டப்ஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நவம்பர் 22 செட்டப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் இன் மார்க்கெட்டில் ட்ரேடிங் தான் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே இருக்க தான் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி போகும்போது எல்லா டைமும் நம்ம மக்களுக்கு ஒரே டைப் ஆஃப் லைக்ஸ் தான் இருக்கா. ஒரு டைம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிடிக்குது, நமக்கு ஒரு டைம் வந்து த்ரில்லர் மூவிஸ் பிடிக்குது. ரொம்ப த்ரில்லர் மூவிஸ் ரொம்ப திகட்டுற அளவுக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு எபிக் ஓரியன்ட் ஸ்டோரிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சீசன் டு சீசன் நம்ம மாறுறோம் இல்லையா, அப்போ அவங்க சர்வே பண்ணுறாங்க இல்லையா, ஹீரோஸ் ஆகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே. அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்கையும் நம்ம எடுத்துக்கணும். எல்லா பிஸ்னஸுமே இதே தான், ஃபுட் பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே. ஸோ ட்ரேடிங்கில் வந்து இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதெல்லாம் அதாவது ஒரு வாட்டி ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணிட்டேன் நான் அதே தான் லைஃப் டைமுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க் இன் ட்ரேடிங். strategy will keep trading changing because market is dynamic. மார்க்கெட் சேஞ்சஸ்க்கு உட்பட்டது. கவர்மெண்ட் அதுலேயும் சில ரூல்ஸ் மாற்றும் போது மார்க்கெட்டில் அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிசிபேஷன்ஸ் குறையும் ஏறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாலட்டிலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே செட்டப்ஸ் புரிய ஆரம்பிக்கும், நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. நவம்பர் 22க்கு முன்னாடி இந்த செட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு ப்ராபபிலிட்டி கரெக்டாக வந்து ஐ வாஸ் அபவுட் டு இன்க்ரீஸ் மை லாட். கரெக்டுங்களா? இன்க்ரீஸும் பண்ணிவிட்டு ஆக்சுவலி டிசம்பர் மந்த்து. ஸோ அதில் வந்து நான் ஒரு நல்ல லாஸ் வந்து பார்த்துட்டேன். நியர் அபவுட் 3004 அந்த மாதிரி வந்து லாஸும் பார்த்தேன். அப்புறம் பேக் டெஸ்ட் நிப்பாட்டிட்டு ஜனவரி மந்த் வந்து ஒரு சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணேன். ப்ளஸ் ஐ வாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஓகே, ஒரு செகண்ட் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பிஎன்எல்ல. நான் ஜனவரி மந்த் பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஜனவரி மந்த் வந்து ஆஃப்டர் டிசம்பர் லாஸ்ட் ஜனவரி மந்த் வந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸ் இதுவாக தான் இருந்தது. இதெல்லாமே நான் ஒரு பேக் டெஸ்டிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, என்ன மிஸ்டேக்ஸ் விடுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அகெயின் ஃபெப்ரவரி மந்த் போனீங்க அப்படின்னாலும் த சேம் திங் தான் வந்துட்டு நடந்தது. ஃபெப்ரவரி மந்தில் பாருங்கள், அகெயின் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் தான், ஒரு 109 rupees. இதையும் நான் லாஸ்ட் மந்த் பிஎன்எல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் என்னோடய டெஸ்டிங் ப்ளஸ் லைவ் வீடியோஸ் போயிட்டு தான் இருந்தது. பட் நான் லைவில் ட்ரேட் பண்ணிட்டே தான் இருந்தேன் கண்டினியூஸாக சிங்கிள் லாட்டில். எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சிங்கிள் லாட்டில் பண்ணிட்டே தான் இருந்தேன். அதுக்கு நல்ல லாட் சைஸும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். இப்படி போயிட்டுருக்கப்போ இது ஃபெப்ரவரி மந்த் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஜான்வரி ஃபெப்ரவரியில் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கிளியராக கான்செப்ட்ஸு. ஸோ மார்ச்சில் வந்துட்டு நான் கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணும்போது இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் புக்ஸில் காட்டிடுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆர்டர் புக்ஸ் இல்லை பொசிஷன்ஸ் வே டு ஷோ. உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. 28/3 அதாவது லாஸ்ட் டே ஃப்ரைடே வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் ஏப்ரல் மந்தில் ஐ மீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்போவே நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 28th ஆஃப் திஸ் மந்த், அதாவது 28th 12 o'clock நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க், இதுக்கு மேலே வந்து இந்த வீக்கெண்டில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஷெட்யூல் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆர் மேபி சண்டே நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஆல்ரெடி இன்றைக்கான பிஎன்எல்லையும் அதாவது லாஸ்ட் டே ஃப்ரைடேவோட ட்ரேட் 1600 ப்ராஃபிட்ன்ற வீடியோவையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு லைவ் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதையும் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த மார்ச் மந்த் பார்த்திங்கன்னா நான் இந்த அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கு 1 செகண்ட் மார்ச் மந்தோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3000 ரியலைஸ்டு ப்ராஃபிட் ப்ளஸ் இன்றைக்கி லாஸ்ட் டே ஃப்ரைடேவோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1600. ஸோ இதில் ஒரு 100 rupees ப்ரோக்கரேஜ் போயிட்டால் கூட 1500. ஸோ நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கு 3000 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1500 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500. இதுதான் இந்த மந்தோட ப்ராஃபிட். ஸோ ரொம்பவே நான் வந்து இந்த மந்த்
ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மந்த்ஸ், அதாவது நான் ஒரு ட்ரேடர் ஆகி இப்போ தான் மார்க்கெட் சேஞ்ச் பார்த்தேன் நவம்பரில். அதாவது நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகி மார்க்கெட் சேஞ்சஸ்லாம் நார்மல் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறத கற்றுக்கிறதே இந்த நவம்பரில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 3 மந்த்ஸில் என்னால் இந்த நியூ மார்க்கெட்டுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்சுது. நான் அப்பயும் பெரிய லாஸ் ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் ஜான் ஃபெப்போட பிஎன்டலும் பார்த்தீங்க, ஒரு ஜஸ்ட்டு ஒரு ₹100 லாஸ் பண்ணேன். அதுவுமே 300 ப்ராஃபிட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நோ லாஸ்லேயே என்னால் மேனேஜ் பண்ணி என்னோடய செட்டப்ஸ் எடுத்துகிட்டு வந்து ப்ராஃபிட்டில் இந்த மார்ச் மந்த் 4500 முடிக்க முடியுதுங்கிறது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபீல்டு தான் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவோ அவமானங்கள் படுவீங்க, எவ்வளவோ திங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவாக ஒன்ஸ் நான் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன். எனிதிங் வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல லைஃப்பில், எல்லாமே கஷ்டப்படுறது தான். எவ்ரி திங் நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணோம். ஸோ என்னோடய லைஃப்லேயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டில் கோப் அப் பண்ணி ஐ ஹவ் கம் வித் தீஸ் திங்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபெப்ரவரி மந்தோட பிஎன்எல். பிஎன்எல்லில் நீங்கள் இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 652, 2700, 1000, 1500, 1300, 1700, 2000, 1900, 2900, 1000, இந்த மாதிரி எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான். தென் ஒன் மோர் டே ஃப்ரைடே 1600. என்ன ப்ராப்ளம்னா லாஸ் பண்ணும்போது செம்மையாக லாஸ் பண்ணிட்டேன். 2000 ப்ளஸ் 3000, 2000, 2200, இது ஒரு 300. ஸோ இந்த மாதிரி லாஸஸ் விடும்போது நான் கொஞ்சம் லாஸஸை பற்றினா கவிப்பட ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மிஸ்டேக் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெக்டிஃபை பண்ணி இன்னுமே ப்ராஃபிட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா நம்ம 2 லாட்டில் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்தும் லைவ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நாட் எவ்ரி டே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லாஸஸ் வர டேஸை நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஆல்வேஸ் ப்ராஃபிட்ஸ் நெவர் மேக் அ மந்த். இந்த தடவை லாஸ்ட் வீடியோ ஒன்று கூட நான் உங்களுக்கு போடல. ஐ அக்ரி. என்னை லாஸ்ட் அன்றைக்கி என்னோடய சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆயிருந்தது. திரும்பவும் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத நான் பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஐ வாஸ் நாட் அந்தளவுக்கு நான் இதில் பண்ணல. லாஸஸை வந்து நான் லாஸஸாக பார்க்க மாட்டேன் எப்பவுமே. இட்ஸ் அ வே டு சக்ஸஸ்ன்னு பார்க்கறனால அதில் ஒர்க் பண்ணுவேன் அந்த அன்றைக்கி தான் ரொம்ப உட்காந்து. ஸோ நான் ப்ராஃபிட் பண்ணுறது அன்றைக்கி விட லாஸஸ் பண்ணுற அன்றைக்கி ரொம்ப நேரம் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படி இல்லை, நான் லாஸஸையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த மந்தோட லேர்னிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதில் கண்டினியூஸாக நான் லாஸ்ட் 1 இயரில் ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோஸ் வந்து நான் பிஎன்எல்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் எவ்ரி மந்த். சில மந்த்ஸ் விட்டு போயிருக்கலாம், சில மந்த்ஸ் லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன், சில மந்த்ஸ் ப்ராஃபிட்டில் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரெஸ்ஸஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தில் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மண்டே ரம்ஜான் வந்து ஹாலிடேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரம்ஜான் விஷஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடியோ விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ தென்.